இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தை அச்சிட்டு அமெரிக்காவிற்கு செல்ல பக்திவேதாந்த சுவாமியின் போராட்டங்களை பார்த்தோம். மற்றும் தற்பொழுது மம்மி நானே சாப்பிடவா? சரி, ட்ரெஸ்ல சிந்தாம. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அவர் ஏன் இங்க வராருன்னு தெரியலையே. எனக்கும் தான். அவரோட கடிதப்படி இப்போ அவர் வந்துக்கிட்டே இருப்பார். நாளைக்கு காலையில் நியூயார்க்கு வந்துடுவார். நான் என்ன செய்ய முடியும்? எதுக்காக வராருன்னு தெரியல. அவருக்கு இங்கே யாரையும் தெரியாது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் அவரை கூட்டிகிட்டு வர யாரையாவது அனுப்ப வேண்டாமா? அவர் இங்க எங்க தங்குவாரு? அதான் நம்ம கெஸ்ட் ரூம் இருக்குல்ல. பாருங்க, முதல்ல அவர் ஒரு அந்நியன். நம்ம ரிலேஷனும் இல்ல, அவரை பத்தி நமக்கு ஒன்னும் தெரியாது. அப்ப அவரை இந்த வீட்டுல எப்படி தங்க வைக்கிறது? எனக்கு தான் புரியல. உனக்கு தெரிஞ்சே சொல்ல. சரி, என்ன யோசிக்க விடு. ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். விமான எண் 124 கேட் நம்பர் 27 வந்து சேர்ந்துள்ளது.
விமான எண் 124 கேட் நம்பர் 27 வந்து சேர்ந்துள்ளது. சுவாமிஜி, என் மனைவி சைலி, இவன் என் பொண்ணு பமீலா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல எனக்கும் சந்தோஷம். ஹலோ பமீலா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நன்றி. பிரயாணம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நல்லா தூங்கிட்டு வந்தேன். நான் ஸ்மோக் பண்ணினா பரவாயில்லையா? ஆமா, ரொம்பவே நல்லா இருக்குமுங்க. மன்னிக்கணும், என்னால உங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்துடுச்சு. அப்படியெல்லாம் இல்லைங்க சுவாமிஜி. ஹாய் ஹனி. என்னாச்சு? என் வீட்லயே நான் ஸ்மோக் பண்ண கூடாதா? அவர் முன்னால சிகரெட் குடிக்காம இருந்தா நல்லது. ஏன் குடிக்க கூடாது? இது ஒன்றும் இந்தியா இல்ல. சிகரெட்ல என்ன கெடுதல் இருக்கு? அவர் நம்மளை விட வயசுல பெரியவர், அதோட அவர் சன்னியாசி. அதனால் அவருக்கு மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? சரி, நான் அவர் முன்னால குடிக்கல. கடவுள் எல்லாவற்றிற்கும் மேம்பட்டவர். அவர் மகான். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. அவருக்கு சமம் எவரும் இல்லை. கடவுள் இந்து இல்லை, கிறிஸ்துவரும் இல்லை, முஸ்லிமும் இல்லை. அனைத்து தர்மமும் அவரையே போற்றுகின்றன. தர்மம்தான் அவரை நாம் அணுக வழிகாட்டுகின்றது. அவரிடம் சரணடைய நமக்கு கற்றும் கொடுக்கின்றது. நாம் அனைவரும் அவருடைய ஒரு அங்கம். ஆகையால் அவரை நெருங்கி இருக்கின்றோம். அவர் நம்மை அழைக்கின்றார், காத்து கொண்டிருக்கின்றார். நாம் அவரை பக்தியுடன் நெருங்கினால் அவர் நிச்சயம் நம்மை அவரது சரணங்களில் ஏற்றுக்கொள்வார். அதனால் நாம் அனைவரும் பக்தியுடன் அந்த இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏ கிருஷ்ணா, எம்மை காத்தருள வேண்டும். சுவாமிஜி, நான் ஒன்று கேட்கலாமா? தாங்கள் இயேசுவை பற்றி என்ன நினைக்கிறீர்? இயேசு பரமபிதாவின் புத்திரன். அவர் நமக்கும் கடவுளுடன் இருக்கும் பந்தத்தை நினைவுபடுத்த வந்தார். இயேசுவை நீங்கள் கடவுளாக நினைக்கிறீர்களா? ஆமாம், நிச்சயமாக. சுவாமிஜி, எனக்கும் ஒரு கேள்வி கேட்கணும். கேளு. நீங்க நம்பிக்கையோட கடவுளை அழைக்கணும்னு சொன்னீங்க. ஆம், நம்பிக்கையுடன் தான் அழைக்க வேண்டும். இது அவருடைய வேண்டுகோள். எப்படி அழைக்கணும்னு சொல்லுவீங்களா? கடவுள் ஒருவரே. அந்த கடவுளை அடையவும் வழி ஒன்றுதான் இருக்கிறது. அனைத்து தர்மங்களும் நமக்கு இந்த ஒரு வழியைத்தான் கூறுகின்றது. இதை கேட்டதும் நம்பிக்கை வளருகிறது. தார்மீக புத்தகங்களின் படி நாம இந்த உலகத்தில் அவரை பற்றி எப்போதும் ஜெபிக்க வேண்டும். கடவுளின் பெயரை உச்சரிப்பதால் மட்டுமே நமக்கு முக்தி கிட்டும். நாம் புனிதமாகி விடுவோம், அவரை அடையவும் செய்யலாம். நீங்க சொல்றத பார்த்தா கிறிஸ்துவரை போல மாலை எடுத்து ஜெபிக்க வேண்டுமா? ஆமா, அப்படியேதான். பாருங்கள், இது என்னுடைய மாலை. கடவுள் பெயரை ஜெபிக்க வேண்டும் என்றீர்கள். அது எப்படி செய்ய வேண்டும்? சுலபம். கடவுளுக்கு பல பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு பெயரும் அவருடைய குணங்களையும் லீலைகளையும் கூறுகின்றது. கிருஷ்ணன் என்றால் அனைத்தையும் வசீகரிப்பவர். ராமன் என்றால் பரமானந்தம். ஹரே என்பதில் ஆத்மார்த்தமான சக்தி அடங்கியுள்ளது. அதனால் நாம் அவர்களை அழைப்பது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சுவாமிஜி, இப்படியே நில்லுங்க. கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்து நில்லுங்க. யா, ரெடி. போயிட்டு வரேம்மா. வரும்போது பழம் வாங்கிட்டு வர மறக்காதம்மா. சரி. சாயந்தரம் பார்க்கலாமா? நேரா வீட்டுக்கு வந்துரு. இன்னும் காஃபி? யார் இது இந்த போட்டோல? ஓ, இவரா? இவர் பாரத நாட்டு சுவாமிஜி. இங்க பட்லரா இருக்காரு. பாரத நாட்டு சுவாமியா? பட்லர்லையா? இது பட்லரோட சௌபாக்கியம். நான் அவரோட பேச்சை கேட்க விரும்புகிறேன்.
அவர் ஆங்கிலத்துல பேசுவாரா? ரொம்ப படித்தவர்னு எழுதியிருக்காங்க. ஹலோ ஹலோ, நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசலாமா? பக்தி, அந்த சுவாமிஜி கிட்ட ப்ளீஸ். அவர் இப்போ வீட்டில் இல்லை. ஆக்சுவலி அவர் இங்கே இருக்கிறது இல்லை, YMCல தங்கியிருக்காரு. நான் தான் ப்ரொஃபஸர் ஆலன் லார்சன். திரும்ப வந்ததும் அவர்கிட்ட சொல்லிடுறேன், சீக்கிரம் வந்துடுவாரு. நீங்கள் உங்கள் பேரையும் ஃபோன் நம்பரையும் கொடுங்க, அவர் வந்ததும் சொல்கிறேன். ப்ரொஃபஸர் லார்சன், ஸ்லிப்பரி ராக், ஸ்டேட் காலேஜ். விஷயம் மாணவர்களுக்கு அறிவுரை. சரி, அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். 257-3156. சரி, நான் சொல்லிடுறேன். நன்றி. ஓகே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே. அந்நியரை முறைக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கண்ணா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சுவாமி. ப்ரொஃபஸர் லார்சன். ஆமாம், உங்களை சந்திச்சது என்னோட பாக்கியம். உங்களை சந்திச்சதில் எனக்கும் மகிழ்ச்சி. நாம் போகலாமா? உங்களோட பெருந்தன்மை நான் சொன்ன இடத்துக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்களே. இல்லவே இல்லை, என்னோட சௌபாக்கியம். நான் பேப்பரில் உங்களோட ரைட்டப்பை பார்த்துட்டு தான் வந்தேன். எனக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு மிக்க நன்றி. என்னோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உங்கள் போதனையை கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் 2 பீரியட் வச்சுருக்கேன். உங்களுக்கு நேரம் இருக்குமா? நான் நிச்சயமாக வருவேன். அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். எனக்கு என்றைக்குமே அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பரிச்சயம் பண்ணும்போது உங்கள் உண்மையான பெயரை சொல்ல விரும்புகிறேன். அதை திருத்தி சொல்லிக் கொடுப்பீங்களா? பக்தி வேதாந்தம். பக்தி வேதாந்தம். சரியாக சொன்னீர்கள். இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுவீங்களா? பக்தி என்றால் கடவுளின் சக்தி, வேதாந்தம் என்றால் எல்லையில்லாத அழிவிற்கு அப்பாற்பட்டவன். பக்தி வேதாந்தத்திற்கு அர்த்தம் எல்லையில்லாத அறிவுக்கு அப்பாற்பட்டவன், அதாவது இறைவனின் அன்பு. கிறிஸ்துவ மதத்திலையும் இதுதான் அர்த்தம். ஆம், 2 மதங்களும் கூறுவது ஒன்றுதான். இயேசுவாக இருந்தால் என்ன, வேதமாக இருந்தால் என்ன, கடவுள் ஒருவரே. எந்த கடவுளை பற்றி இயேசு கூறுகிறாரோ அவருக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் எந்த பேதமும் இல்லை. கடவுளின் சம்ஸ்கிருத வார்த்தை ஈஸ்வர். அதன் அர்த்தம் உலகம் முழுவதும் எங்கும் அவன் நிறைந்திருக்கிறான், சர்வசக்தி உள்ளவன், சகலமும் அறிந்தவன், அழகிற்கெல்லாம் ஓர் இலக்கணம் அவன். இயற்கையின் ஒவ்வொரு அசைவிற்கும் அவனுடைய அனுமதி தேவை. அவன் அனைத்தும் அறிந்தவன். இந்த அனைத்து குணங்களையும் அவனுள் அடக்கியுள்ளவன். அவன் கவர்ச்சியுள்ளவன். அவன் மகான் ஆட்டுவிப்பவன். அனைத்தும் அவனே செய்கிறான். அவன் நம்மையெல்லாம் பாதுகாக்கிறான். நம் இதயத்தில் குடிகொண்டிருக்கிறான். நமது அறியாமையால் இன்று நாம் பல விஷயங்களில் கவனம் செலுத்துவதில்லை. இந்த உலகத்தில் நாம் பலவிதமான பாவங்கள் செய்த பின் ஒரு உடலை விட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறோம். ஆனால் இந்த மனித பிறவி எடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு 6 அறிவு கிடைக்கிறது. கடவுளை அறிகிறோம். அதாவது நாம் இந்த மனித பிறவி பயனை, நமது அறிவை பெருக்குவதினாலும் பரமாத்மாவை ஆத்மார்த்தமாக நெருங்குவதற்கும் இந்த பிறவியை பயன்படுத்த வேண்டும். எவருக்கும் ஏதேனும் கேட்க வேண்டுமா? கடவுள் இந்த உலகத்தை படைச்சார்னு சொன்னீங்க, அது எப்படின்னு சொல்ல முடியுமா? கடவுள் படைக்கும்போது மனிதனுடைய படைப்புகள் போல் அது இருப்பதே இல்லை. கடவுளுடைய பார்வையால் மட்டும்தான் இந்த அனைத்து படைப்புகளுக்குமே உயிர் கொடுக்க முடியும். அவர் இருப்பதால் தான்
உயிரில்லாத பொருளுக்கு உயிர் கிடைக்கிறது. அது இயற்கைக்கு ஒரு அழகையும் கொடுக்கின்றது. சுவாமி, நீங்கள் அமெரிக்காவில் எத்தனை நாள் இருப்பீங்க? அது எனக்கு தெரியாது. அது இங்குள்ள நிலைமையை பொறுத்திருக்கிறது. அதாவது உங்கள் போதனைகளின் பலனை பார்த்ததுக்கு அப்புறம் தான். இது எல்லாம் என்ன மரம்? வாகை மரங்கள். ஓ, அமெரிக்கா மிக அழகான நாடு. இங்கு எங்கு பார்த்தாலும் மரங்கள் தான் இருக்கின்றன. இயற்கை தனது அழகை இங்கு வாரி இறைத்திருக்கிறது. நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ஆனா அமெரிக்காக்காரங்க அப்படி நினைக்கிறதில்ல. என்னத்தை சொல்றது? சரி, அடுத்த லெக்சருக்கு டைம் ஆயிட்டு இருக்குது. இப்போ நாம போகலாமா? வாங்க. ஆஹா ஆஹா, வாடா கண்ணா, வாடா கண்ணா, வா 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 ராஜா கண்ணு, எழுந்துரு. நம்ம வேத சாஸ்திரங்கள்ல குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக அம்மாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுக்குற பொறுப்பு அம்மாவோடது. அப்படின்னா குழந்தைகளுக்கு அவங்க சின்ன வயசுல வளரும்போது சொல்லி கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனால் தான் அம்மா குருவாகிறாள். குருவா? அவள் நிறைய கற்றுக் கொடுக்குறா. அதனால தான் அவ குரு. அம்மாவோட கடமையினால குழந்தை உலகத்தை புரிந்து கொள்கிறது, மற்றவர்களை புரிந்து கொள்கிறது. அது எனக்கு தெரியவே தெரியாது. வா வா வாடா கண்ணா, வா வா வா, சபாஷ் ராஜா கண்ணு, வா 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 வா, சபாஷ் சபாஷ். உனக்கு எல்லாம் புரியுது. என்ன வீடு அமக்கலமா இருக்கு பாருங்களேன், பிரிஷ் தன்னைத்தானே நிக்க தொடங்கிட்டான். அப்படியா? சுவாமிஜி அவன் முயற்சி செய்யணும்னு சொல்றாரு. அவன் இப்பவே முதலடி எடுத்து வச்சிட்டான். கண்ணா, நீ நடக்க ஆரம்பிச்சிட்டியாப்பா? சுவாமிஜி, நாங்க சமையல் செஞ்ச இந்த பாத்திரங்களை நீங்க உபயோகிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால புதுசா வாங்கிட்டேன். அப்படியா? நீ செய்தது சரி. பாத்தீங்களா? உன்னோட இந்த அடிப்படை ரொம்ப அழகா இருக்கு. நன்றி. நான் கொஞ்சம் காய்கறியும் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது மிகவும் நன்றாக இருக்கிறது. சுவாமிஜி பாருங்க, நான் இந்த மசாலாவும் வாங்கியிருக்கேன். முன்ன இந்திய மசாலா வாங்கினதே இல்லை. இது சரியா இருக்கும்ல? இந்த ஜீரகம் மிக நல்ல வாசனையாக இருக்கிறது. இது கேஸ் ஸ்டவ்வா? சமையல பாரதத்தில் விறகு அடுப்புலையும் கறி அடுப்புலையும் சமைப்பாங்க. அங்கே அடுப்படியும் தனியாக இருக்கும். இங்கே வரத்துக்கு முன்னாடி நான் பிருந்தாவனத்தில் இருந்தேன். அங்கே நான் விறகு அடுப்பில் சமையல் செய்வேன். ஆமாம், நானும் குழந்தையா இருக்கும்போது அம்மா வரட்டி வச்சு சமைக்கிறத பார்த்துருக்குறேன். ஆமாம், அந்த சமையலின் ருசியே தனி. நீ அப்படி சமைக்க நினைக்கிறாயா? நல்லா இருக்கும். நான் இன்று இந்திய சமையல் சமைக்க கற்றுக் கொடுக்கின்றேன். கண்டிப்பா. நாம முதல்ல சமைச்ச உடனே அதை பரம்பொருளுக்கு நைவேத்தியம் செஞ்சாகணும். அதாவது பகவான் கிருஷ்ணனுக்கு. நாம் எதுக்காக அவருக்கு நைவேத்தியம் செய்கிறோம்னா அவருக்கு சந்தோஷத்தை அளிக்க தான். அதனால் நாம் செய்யும் அனைத்தும் புனிதமடைகிறது. நாம் அனைத்தையும் பகவான் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிக்கின்றோம். அது எப்படி என்று நான் கூறுகிறேன். கண்டிப்பா. நான் காய்கறி நறுக்கி கொடுக்கட்டுமா? ஏன் கூடாது? நீ காய்கறி நறுக்குவதற்குள் செயலியும் நானும் பருப்பும் சாதமும் செய்து விடுகிறோம். மிஸ்ஸஸ் கோயலுக்கு ஹலோ சொல்லு. ஹலோ மிஸ்ஸஸ் கோயல். அட வாங்க வாங்க, உள்ள வாங்க. வேண்டாம், இங்கேயே உட்காந்துக்கிறேன். இங்க நல்லா இருக்கு. சரி, அதுவும் நல்லதுதான். வா, அங்க போய் உட்காரலாம்.
நான் உங்களுக்காக டீ காஃபி எடுத்துட்டு வரேன். சுவாமிஜி வெஜிடேரியன் மட்டும் இல்ல, டீ காஃபி கூட குடிக்க மாட்டாரு. அப்படியா? சரிங்க. அப்ப நான் எலுமிச்சை சர்பத் கொண்டு வரேன். குடிப்பீங்க இல்லையா? அது நல்லா இருக்கும். சரிங்க. பட்லர்ல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க. மிஸ்ஸஸ் கோயலுக்கும் பட்லர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் இவங்கள ரொம்ப பிடிக்கும். இவங்க ரொம்ப நல்லவங்க. பாமிலாவோட ஸ்கூல்ல இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சுவாமிஜி நன்றி. குடிக்கிறியா? இந்தா, நல்லா பிடிச்சுக்க. நன்றி. எதுக்கு நன்றி? சுவாமிஜி, நீங்க ஏன் டீ காஃபி சாப்பிடுறதில்ல? என்ன தப்பா நினைக்காதீங்க. எந்த மனிதன் கடவுளின் வழியில் நடக்க ஆரம்பிக்கின்றானோ அவர்கள் போதை தரும் பொருளில் நாட்டம் கொள்ளக்கூடாது. அதில் இந்த டீயும் காஃபியும் அடக்கம் தானே. மிகவும் கட்டுப்பாடான வாழ்க்கை இல்லையா? ஆன்மீக வாழ்வில் நடக்கத் தொடங்குபவன் கடுமையான நியமமும் கட்டுப்பாட்டையும் அனுசரித்தே ஆக வேண்டும். மேலும் அவன் அந்த பொருள்களையும் தியாகம் செய்ய வேண்டும். எது அவன் மனதை அலைய வைக்குமோ அதனால் அவன் எந்த போதைப் பொருள்களையும் தொடமாட்டான். மாமிசம் மீன்களையும் உண்ணமாட்டான். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சூதாட்டத்திலிருந்து விலகி இருக்கின்றான். அப்போதுதான் அவன் பரிபூரணமாக அவன் மனதை அடக்கி ஆண்டவனிடம் செலுத்துகின்றான். ஹே சுவாமிஜி, கடவுள் என்ன சொல்ற? சுவாமி கடவுள். இவ உங்களை பார்த்து கடவுள்னு சொல்றா. இந்த சின்ன குழந்தை அனைவருக்கும் வழிகாட்டுவாள். இதுதான் பெஞ்சமின் பிராங்க்லின், விஸ்வவித்யாலய ஸ்தாபகர். மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர், எழுத்தாளர், அரசியல்வாதி. அப்போ உங்களுக்கு பெஞ்சமின் பிராங்க்லின் தெரியுமா? இவரை தெரியாதவர் உண்டா? இவர் மிகவும் பிரபலமானவர். இறைவன் வார்த்தையில் அடங்குபவர் அல்ல, அவர் நம்பிக்கையின் ஒரு வடிவம். இந்த உலகின் அனைத்து சக்தியும் அவரே. அவர் மிகப்பெரிய மகான், ஒவ்வொரு இடத்திலும் நிறைந்திருக்கிறார். அவருக்கு உயர்ந்தவர் எவரும் இல்லை, அவருக்கு சமமானவரும் இல்லை. அவர் சிருஷ்டியின் காரணகர்த்தாவாக இருக்கிறார். அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் துணை நிற்கிறார், ஒரு பொறுப்புள்ள தந்தையைப் போன்று. அதனால்தான் அவருக்கும் நமக்கும் ஒரு பிணைப்பு. அவரை நோக்கி அடியெடுத்து வைத்தால் நம்மை காப்பார், இதயத்தில் இடம் கொடுப்பார். அப்பொழுதுதான் நம் எல்லோருக்கும் சந்தோஷம் கிடைக்கும். என்ன அங்க பாக்குற? அவரை சுத்தி ஒரே பிரகாசமா இருக்குது. அவர் சன்னியாசியை போல தெரியுது. எப்பயாவது அந்த பிரகாசத்தை பார்த்துருக்கியா? இல்ல, ஆனா ஒளி வீசுது உண்மையிலேயே. நீ குடிச்சிட்டு பேசுறியா என்ன? இல்லப்பா, இல்ல, இது ஒன்றும் பிரம்ம இல்லை. உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய மகான் தான். யா யா பில், பில், உனக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்ப ஏன் இப்படி உட்காந்துருக்க? நான் சொல்றத நம்பு. இன்னைக்கு நான் ஒரு பிரகாசமான ஆளை பார்த்தேன். ஏன், என்னாச்சு? தேவு நானும் போயிட்டு இருந்தோம். அப்போ கேம்பஸ்க்கு பக்கத்தில் ஒரு சன்னியாசியை பார்த்தோம். அவர்கிட்ட இருந்து வந்த ஒளி, அந்த வசீகரம், இது வரைக்கும் நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. அவர் அங்க என்ன செய்யறாரு? தெரியல. அவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் வெளிநாட்டில இருந்து வந்திருப்பாரு. ஆச்சரியமா இருக்கு. யார் அவரு? அவர் எங்க கூட 1 மாசம் இருந்தாரு. ரொம்ப நெருக்கமாயிட்டாரு. எங்க குடும்பத்துல ஒருத்தரா இருந்தாரு. அவர் எங்களுக்கு மட்டும் இல்ல, பட்லர் நகரத்தோடவே நெருக்கமாயிட்டாரு.
அவரையே நினைச்சிட்டு இருக்கேன். அவர் பிலடெல்பியா யூனிவர்சிட்டி அழைப்பின் பேர்ல பிரச்சாரம் செய்ய அங்க போய் தங்கினாரு. 1-2 நாள்ல திரும்பிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, நான் திரும்பி வர முடியாது, பிலடெல்பியால இருந்து நியூயார்க் போயிடுவேன்னாரு. அங்க அவருக்கு யாரையும் தெரியாது. அத நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அவ்வளோ பெரிய சிட்டியில தன்னந்தனியா எப்படி இருப்பாரு? நியூயார்க்கில் உங்களை வரவேற்கிறேன் சுவாமிஜி. ரொம்ப நன்றி மிஸ்ராஜி, நீங்கள் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்கீங்க. நண்பர்களே, நான் என்னோட முக்கிய விருந்தாளியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவர் பக்தி வேதாந்தா கல்கத்தாவில் இருந்து இங்கே அமெரிக்கா வந்திருக்காரு. நான் ரொம்ப நாளாக வாய்வு தொல்லையால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் சமைச்ச உணவை உண்டதும் எனக்கு குணமாயிருச்சு. அதுக்கு காரணம் அது சாதாரண சாப்பாடு இல்லை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட பிரசாதம். பிரசாதே சர்வ துக்கானாம் அனிருஷ்ட போஜாயதே. அதாவது கிருஷ்ண பிரசாதம் சகல கஷ்டங்களையும் போக்கிவிடும். ஆச்சரியமாக இருக்கே. கிருஷ்ணர்கிட்ட உங்களுக்கு அளவில்லாத நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களோட நட்பால நானும் கிருஷ்ண பக்தன் ஆயிரும் போல இருக்கு. டாக்டர் மிஸ்ரா, நீங்கள் கிருஷ்ண பக்தன் ஆயிட்டா அப்போ என் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தமும் கிடைத்துவிடும். அப்படி இல்லை சுவாமிஜி, நான் நாத்திகம் இல்லை, நானும் வேதங்களை படிக்கிறவன் தான். அப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம்? வேதங்களில் எழுதியிருக்கிறது எல்லாமே உண்மைதான். அதில் இருக்கிற உருவங்கள், கவர்ச்சியான பொருட்கள், இது எல்லாமே ஒரு பிரம்ம தான். கடைசியாக பார்க்கும்போது எல்லாமே சாம்பலோட சாம்பலாயிருது சுவாமி. இல்லை, இது வேதாந்தத்தை பற்றின தவறான அபிப்பிராயம். கடைசியாக நாம் சாம்பலாகி மண்ணோட மண்ணா ஆயிரும்னு தானே எல்லா வேதங்கள்லையும் எழுதியிருக்கு. இது உருவங்கிறதுக்கு மட்டும்தான் பொருந்துவோம். ஆனால் அதோட முக்கியத்துவத்திற்கும் குணத்திற்கும் இது பொருத்தமானதாக இல்லையே. பார்க்க போனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு இல்லையா? அதுக்கு அர்த்தம் இதுதானே, இந்த உலகத்தை உருவாக்கியவன் அவன் என்ன பலவீனப்பட்டவனா என்ன?
அது சங்கராச்சாரியாரோட கருத்து. ஆனால் அந்த சங்கராச்சாரியார் எப்படி வந்தார் என்று தெரிந்து கொள்வது அவசியம். பதுபுராணத்தில் தெளிவாக கூறியுள்ளது, மாயாவாதம் அசசாஸ்திரம் பிரசன்ன பௌதம் உச்சதே. மாயாவாதம் ஏகப்பட்ட கிரந்தங்கள் விற்பதற்காக எழுதப்பட்டது. பிறகு புத்த மதம் ஊக்கமளிப்பது. என்ன சொல்றீங்க? சங்கராச்சாரியார் கருத்து தவறா? இல்லை, அவர் குத்தம் சொல்லலை. ஆனால் வேத புஸ்தகங்களை அவர் சரியாக பயன்படுத்தலை, அவ்வளவுதான். இது உங்களோட எண்ணம். இல்லை, வேதங்களின் சாராம்சம் ஒன்றுதான். ஆனால் அதோட விரோதம் எங்கேயாவது நடந்திருக்கலாம். அப்ப எது சரின்னு எப்படி நமக்கு தெரிய வரும்? அதை நீங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கிங்களேன், சந்நியாசிகளின் வாழ்க்கையிலிருந்து. இல்லை இல்லை, இருங்க, நான் பரிமாறுறேன், வந்துடுறேன்.